நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் குரோம் எக்ஸ்டென்ஷனை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் பொதுவாக நம்ம எதில் பயன்படுத்தும்? டெஸ்க்டாப்பில் பயன்படுத்தும், அதுவும் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் பயன்படுத்தும். ஸோ எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, கூகுளோட குரோம் ப்ரௌசரோட எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதாவது குரோம் வெப் ஸ்டோரில் போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஆட் பண்ண முடியும். அந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்த முடியுமா? முடியும். அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட சாராம்சம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், அதை பயன்படுத்த முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் குரோம் எக்ஸ்டென்ஷனை உங்களுடைய டெஸ்க்டாப்பில் பயன்படுத்திட்டு இருந்தீங்க. இனி நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி அந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை பயன்படுத்துறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதான் கிவி ப்ரௌசர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கிவி ப்ரௌசரை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிவி ப்ரௌசர் வந்து முழுமையாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், டாப்பில் பார்த்தீங்கன்னா சர்ச் அல்லது டைப் வெப் அட்ரஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குரோம் வெப் ஸ்டோர்னு டைப் பண்ணுங்கள். குரோம் வெப் ஸ்டோர்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் வெப் ஸ்டோர் இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த குரோம் வெப் ஸ்டோர் வந்து ஒரு டெஸ்க்டாப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நான் ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிராமர்லி ஃபார் குரோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜை வந்து ஜூம் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டு குரோம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், பாப்அப் மெசேஜ். இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் டவுன்லோடிங் செக்கிங்னு வருது பாருங்கள். ஸோ ஒரு சில வினாடிகள் எடுக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ மறுபடியும் ஹோம் பட்டன் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு டாப் ரைட்டில் 3 டாட் இருக்குது. அதை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் ஆட் பண்ண இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த ப்ரௌசரில் இதில் டிஸ்பிளே இருக்குது. இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது. முழுமையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இல்லை இது தேவையில்லைன்னு நீங்கள் ரிமூவ் பட்டனை டேப் பண்ணலாம். டேப் பண்ணும்போது மறுபடியும் ஒரு பாப்பப் மெசேஜ் வரும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுமா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த கிவி ப்ரௌசரில் நீங்கள் ஆட் பண்ண அந்த எக்ஸ்டென்ஷன், அதாவது குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குரோம் வெப் ஸ்டோரில் உள்ள எக்ஸ்டென்ஷன், அதாவது குரோம் எக்ஸ்டென்ஷனை எப்படி ஆண்ட்ராய்டில் பயன்படுத்துறது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ஈஸியாக குரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், குரோம் எக்ஸ்டென்ஷனை எப்படி ஆண்ட்ராய்டில் பயன்படுத்துறது, கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.